நெக்ஸ்ட் சீசன் பாத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து மும்பைக்கு வந்து குஜிலி மஸ்த் ப்ரோ சிஎஸ்கே மூலமா பிரீத்தி சிந்தா வாழ்க. தோசை அவங்க தான் கப்ப கையில கொடுக்கணும் ப்ரோ. ரிவெஞ்ச் லோடிங் சொன்னாங்க, ரிவெஞ்ச் லோடிங்கே இல்ல. ரிவெஞ்ச்ல சொதிக்கிட்டோம் ஃபுல்லா. நான் சிஎஸ்கே ஃபேன் தான், பட் பஞ்சாப் தான். இந்த வருஷம் ஆர்சிபில கப் அடிக்க ப்ரோ. பஞ்சாப் அடிச்சு தூக்கிடுவாங்க ப்ரோ. வந்தா பஞ்சாப் தான் ஜெயிக்கும், இல்லன்னா சிஎஸ்கே. இந்த ரெண்டுல தான். இது பழைய மும்பை இந்தியன்ஸே இல்ல. ஆர்சிபி கிரவுண்ட்ல போயிட்டு சென்னை டி ஷர்ட் பார்த்தாவே அந்த பைத்தியானுங்க சைக்கோ மாதிரி நடந்து பாருங்க. பஞ்சாப் தான் செஞ்சு உரி உரிச்சிருந்தானுங்க. இப்ப பார்த்தா எஸ்ஆர்எச் வரானுங்க. இந்த ஆர்சிபி எல்லாம் ஓரம் போயிடுவானுங்க, குப்பை தொட்டில போற மாதிரி போயிடுவானுங்க. செஞ்சு 2 டீம் தான் போட்டி, எஸ்ஆர்எச் இது பஞ்சாப். சிஎஸ்கே மட்டும் 5 மேட்ச் ஒழுங்கா ஆனானுங்கன்னா பிளே ஆஃப் வந்துருவாங்க ப்ரோ. ஆர்சிபி சூப்பரா இருக்காங்க. அந்த 3 டீம் ஆடுறதே சூப்பரா இருக்கு. அத பாக்கும்போது நம்ம சென்னை ரொம்ப சுமாரா தான் இருக்கு. சிஎஸ்கே ரோஹித் சர்மா இல்ல இந்த தலை, சோ அதனால கேபிட்டலைஸ் பண்ணாம மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பங்காளி நம்ம பங்காளி தான் என்னைக்குமே. ரைவல்ரினா மும்பை தான். ரொம்ப போராச்சு. விசில் அடிக்க முடியல எங்களால. விசில் அடிக்கணும்னு தோணுது, ஆனா விசில் அடிக்க முடியல எங்களால. 20 ஓவர் கொண்டு போயிட்டாங்க ப்ரோ. அடுத்த சீக்கிரம் அடிக்க சொல்லணும் ப்ரோ அவங்கள. சென்னைக்கு எப்பவுமே தப்பா இருக்குதுன்னா ஒரே டீம் பஞ்சாப் மட்டும்தான். இந்த சீசன்ல கன்ஃபார்ம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பிபிகேஎஸ். நம்ம ஆர்சிபியை குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. எப்பவுமே சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் அடிச்சா தான் ஜெயிக்கும் அப்படின்ற இதே ஸ்ட்ராட்டஜியை உடைச்சிட்டாங்க. அது அங்கேயே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த ஸ்ட்ராட்டஜில விளையாடுனாங்கன்னா சென்னைக்கு டப்பான டீமே கிடையாது. இன்னும் பிராவிஸ்க்கு ஒன்னும் பேட்லயே படல. அவருக்கு எல்லாம் பட்டுச்சுன்னா சென்னை எங்கேயோ போயிடும். அதனால சென்னை வரப்போற டீம் மேட்ச்ல எல்லாமே சென்னை ஜெயிக்கும், சென்னை தான் கப் அடிக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆர்சிபி எல்லாம் விட்டுருங்க. ஆர்சிபி எல்லாம் கப் அடிக்கிறதுக்கு தகுதியான டீமே கிடையாது. அது ஒரு சைக்கோ டீம். இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஒரு கப்பு தான். அந்த ஒரு கப் பேரு அடுத்து 36 வருஷம் வச்சு பாக்கணும். இந்த சீசன்ல பஞ்சாப் தான் கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க. ஆர்சிபி டஃப் வைப்பாங்க, ஆனா அவங்க ஜெயிப்பாங்களான்னு டவுட் தான். ஆர்ஆர் தான். பைவ சூரியன்சி பேட்டிங் சூப்பரா இருக்கு. ஆர்ஆர் டீம்ல ஓபனிங் ஆர்டரும் நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை வச்சுதான் ஓட்டுறாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல்லா. நேத்திக்கான நம்ம வந்து டோனிக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இன்னைக்கானா எதுவுமே போடாம டோனி உள்ளார கூட மேட்சுக்காச்சும் வந்திருக்கலாம். அது வராது, டிசப்பாயின்மெண்டாரு. எல்லாமே சொதப்பதுதான் ப்ரோ. பேட்டிங் கிளிக் ஆனா பவுலிங் கிளிக் ஆக மாட்டேங்குது, பவுலிங் கிளிக் ஆனா பேட்டிங் கிளிக் ஆக மாட்டேங்குது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சீசன் தான். ஆர்சிபி எல்லாம் கிடையாது. ஆர்சிபி நல்ல டீமுங்க. வாய்ப்பு இருக்கு. 8 விக்கெட் போனாலும் அடிக்கிறாங்க. பேட்ஸ்மேன் இருக்காங்க ஆர்சிபில. எது என்னவோ இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் குஜிலி மிஸ் செய்யப்பட்டது. என்ன தோத்துருக்கு ரெகுலரினா இது மும்பை சிஎஸ்கே தான். கடைசியில ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. பட் வந்து ஸ்கோர் டார்கெட் கம்மியா இருந்தனால அவர் கொஞ்சம் நல்லா மெச்சூரா ஆட முடிஞ்சுச்சு. ஃபைனல்ஸ் எப்படியும் சிஎஸ்கே மும்பை வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ப்ரோ சிம்பிளி வேஸ்ட், நோ கமெண்ட்ஸ். அடுத்த இயருக்கு நம்மள ரெடி பண்றாங்க. டோனி இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள ரெடி பண்றாங்க. டோனி இல்லைன்னு நினைச்சுன்னு நம்ம அடுத்தடுத்து வரணும்னு சொல்லிட்டு இப்பயே பிளான் பண்றாங்க. டோனி இல்ல வாங்க, டோனி இல்ல வாங்க, டோனி இல்ல வாங்க. பஞ்சாப் ஆர்சிபி ரொம்ப டஃபா விளையாடுனாங்க. ஐ திங்க் பஞ்சாப் அண்ட் எஸ்ஆர்எச். The first team is Rajasthan Royal. SRH நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் சமையா பண்ணிருக்காரு. பஞ்சாப், SRH, RCB, அதுக்கப்புறம் RR இல்ல டெல்லி. சிஎஸ்கே ஃபேன், அதனால சிஎஸ்கே. அதுக்கு அப்புறமா எஸ்ஆர்எச் மேபி. எஸ்ஆர்எஸ் ஆர்சிபி இல்ல. எஸ்ஆர்எஸ் தான் நல்லா இருக்கு. 18 வருஷம் இது பண்ணிருக்கானுங்க. சந்தோஷம் தான். பஞ்சாப் சன்ரைஸ். எஸ்ஆர்எச் பஞ்சாப் தான். பஞ்சாப் தான் ப்ரோ. பஞ்சாப் தான் கப் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப நாளமா ஆடாம இருக்காங்க. இந்த வருஷம் பிரீத்தி சிந்தா ஆடி அவங்க கையில கப்பு கொடுக்க போறோம். நம்ம ஆர்சிபி டஃபே கிடையாது ப்ரோ. நமக்கு பஞ்சாப் தான் டஃப். அவங்க கன்ஃபார்ம் பிவிகேஎஸும் ஆர்சிபியும் கன்ஃபார்ம் பிளே ஆஃப். கண்டிப்பா பஞ்சாப். சென்னைக்கு எப்பவுமே தப்பா இருக்குதுன்னா ஒரே டீம் பஞ்சாப் மட்டும்தான். பஞ்சாப் கிட்ட கடைசியா விளையாட எந்த மேட்ச்லயுமே ஜெயிக்கல. இந்த டைம் பஞ்சாப்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ப்ரோ. பஞ்சாப் ராஜஸ்தான் ராயல், பஞ்சாப், RCB. ஃபைனல்ஸ் இப்ப இருக்கிற நிலைமையில பஞ்சாப் வர்றதுக்கு SRH வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார்ம்ல கரண்ட்ல SRH நல்லா போயின்னு இருக்காங்க. பஞ்சாப் ஆல்ரெடி நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி பஞ்சாப் அப்படிதான் சான்சஸ் இருக்கு. பட் பஞ்சாப் நல்லா விளையாடுறாங்க, டஃப் கொடுக்குறாங்க. பஞ்சாப். சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கிறது ரைவல்ரி இல்ல, எம்ஐக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்கிறதா ரைவல்ரி. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி வந்து லாஸ்ட் இயர் ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆனா பஞ்சாப் இந்த தடவை நல்லா டஃப் கொடுக்கும். ஸோ பஞ்சாப் வின் பண்ணுவாங்கன்னு ஹோப் பண்றோம். கண்டிப்பா இந்த வாட்டி பஞ்சாப் தான். ஆர்சிபி நல்லா விளையாடுறாங்க கிரிக்கெட். ராஜஸ்தான் கூட கொஞ்சம் அப்படியே தான் ஃபார்ம்ல இருக்காங்க. பட் அந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்சஸ் தோக்குறாங்க. இது ஆர்சிபியும் பஞ்சாபும் சொல்லலாம். இந்த சீசன்ல பஞ்சாப் தான் கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க. ஆர்சிபி டஃப் வைப்பாங்க, ஆனா அவங்க ஜெயிப்பாங்களான்னு டவுட் தான். ஆர்ஆர் தான். பைவ சூரியன்சி பேட்டிங் சூப்பரா இருக்கு. ஆர்ஆர் டீம்ல ஓபனிங் ஆர்டரும் நல்லா இருக்கு. பஞ்சாப் ஆர்ஆர் ரொம்ப டஃப் பண்றாங்க. ஆர்சிபி பஞ்சாப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் தான் ப்ரோ. ஸ்ரேயஸ் வேற லெவல் ஆடுறாப்ல. ஸ்ரேயஸ் டீமே பயங்கரமா இருக்கு. இன்னும் பண்ண முடியல. 2 பேர் இருக்கானுங்க. ஒன்னு பஞ்சாப், இன்னொன்னு RR. சின்ன பையன் பொலம் போலகிறான். சான்ஸே இல்ல. அஞ்சு சாம்சன் போஸ்ட் போடுறான், பிராக்டிஸ்ல கிரவுண்ட் போடுறாங்க.
அதை நம்பி வந்தா இல்ல ப்ரோ அவர் வந்தா எங்களுக்கு சந்தோஷம், நாங்க ஆடுவோம். அவர் விளையாடுற ஸ்கேன் பண்ணு 8,000 10,000 டிக்கெட் வித்துனுக்குறான், எங்களுக்கு தான் வேஸ்ட். அது 3வது 4வது எல்லாரும் டீம் நம்ம டீம் டோனிக்காக வரல. சிஎஸ்கே டீமே உருவாங்க. டோனி ஆனா டோனி பாப்பான். இப்ப அவரு உள்ள இருந்து வெளியே வரல கூட ப்ரோ, பவுண்டரியில வந்து சீர் அப் பண்ணி கூட பண்ணா கூட எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ நாங்களும் பாக்குறோம். I'm feeling so bad. He is my childhood hero and missing Dhoni so much. It's harsh that even this age we are forcing him to play. தோனிக்காக தான் வந்தோம், எங்களுக்கு மன வருத்தம் தான் இல்லாதது. பாப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் வராங்களான்னு பார்ப்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை வச்சுதான் ஓட்டுறாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல்லா. நேத்திக்கான நம்ம வந்து டோனிக்காக இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இன்னைக்கான எதுவுமே போடாம டோனி உள்ளார கூட மேட்சுக்காச்சும் வந்திருக்கலாம், அது வராது. டிசப்பாயின்மெண்டா இருக்கு. டோனி வந்துட்டாருன்னா ஒரு மேட்சாச்சும் விளாண்டாச்சும் நல்லா இருக்கும். அது ஒரு மேட்ச் கூட வராம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மும்பை விளையாடுறதுக்கு தோனி தேவையில்லை, எங்க பிளேயரே போதும். டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு எங்களுக்கும், அந்த ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்டா தான் இருக்கு. ஸ்டில் நவ் எல்லாரும் ஒவ்வொரு மேட்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மேட்ச் ஒரு வரா அடுத்த மேட்ச் ஒரு வரான்னு. அதே இவங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு. அதை அவங்க டைரக்டா சொல்லிடலாம் இதுதான் ரீசன், அதனாலதான் விளையாடலன்னு. அதுவும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஃப்ரம் ஃபேன் சைடு. ஆனா அதுதான் அங்கிள் நம்பி வந்தானா இது ஆயிடுச்சு uncle. இந்த வாட்டி ஒரு மேட்ச் வந்தாலே பெருசுதான் அங்கிள். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்தா நல்லா இருக்கும். இன்னொரு வாட்டி ஒரு சீசன் ஃபுல்லா ஆடி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அவர் லெக் சரி ஆகணும் அங்கிள், அவ்வளவுதான். அடுத்த இயருக்கு நம்மள ரெடி பண்றாங்க. டோனி இல்லன்னு சொல்லிட்டு நம்மள ரெடி பண்றாங்க. டோனி இல்லன்னு நினைச்சுன்னு நம்ம அடுத்தடுத்து வரணும்னு சொல்லிட்டு இப்பயே பிளான் பண்றாங்க. டோனி இல்ல வாங்க, டோனி இல்ல வாங்க, டோனி இல்ல வாங்க. பிராக்டிஸ் எல்லாம் பாத்தீங்களா, தலை பொழக்கிறாரு. யார சாம்சனோட செம்மையா பொழக்கிறாரு. ஆனா வேற யாரும் உங்களுக்கு பொழக்கணும் சொல்லுங்க. இவனோட கேப்டன்சில கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் இருக்கு, அதை கொஞ்சம் மாத்திக்கணும். ஒரு மேட்ச்க்கு ஒரு ஆளை மாத்தி கொண்டு வராங்க. என் நெஞ்சு 2 டீமுக்கு தான் போட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் கப் வாங்கினாலும் இந்த ஒரு வாட்டி நல்லா தான் ஆடினானுங்க. என் நெஞ்சு போயிடுவானுங்க ப்ரோ. பவுலிங் வீக் ஆகுது, அந்த ஆஷ் தயால் இல்ல, அதனால என் நெஞ்சு பவுலிங்ல அடி வாங்கிடுவானுங்க ப்ரோ. இந்த டீம் சூப்பரா இருந்துச்சு, as usual ஜெயிச்சிட்டோம், அதனால ஹாப்பியா இருக்கும். பஞ்சாப் and RCB. எதுக்கு இந்த ரத்தர்ஃபோர்ட்லாம் ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல. இண்டேவிட் மாதிரி ஒரு பிளேயரை கொடுத்து ரத்தர்ஃபோர்ட் மாதிரி ஒரு ஆளை உள்ள வைக்கிறதுலாம் இல்ல. ஒரு எனர்ஜியே இல்ல. ஃபீல்டிங்ல பாத்தீங்கன்னா கை கட்டி நிக்கிறாங்க. Yes, they're playing well actually. We are mutuals. We also like Virat, so happy for that. நான் மதுரையில இருந்து வரேன். எல்லாம் ருத்ராஜ் பழைய ஃபார்முக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிலவுல துபாய் இறங்கினா அவ்வளவுதான், இன்னும் 20 ஓவர் கொண்டு போயிருப்பான் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்லோவா போச்சு. ஆர்ஆர் கொஞ்சம் டஃப் தான் இருக்கு. 5 cups 6 cup loading Dhoni, 5 cups 6 cup loading Dhoni. ஆர்சிபி பஞ்சாப் தான். அவரோட இன்ஜுரி கன்சர்ன் பார்த்து தான் வர முடியும், வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவருக்கும். 0%. ஆல்சோ சிஎஸ்கே எதை கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாங்களோ அவங்களும் ஃபைனல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ஏதோ கரெக்டா போக மாட்டேங்குது. 200 அடிச்சும் தோக்குறாங்க சில மேட்சஸ்ல. சோ இன்னைக்கு 150 சம்திங் தான் அடிச்சாங்க, ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு.